என்னங்கோ பதருதையா தாய் வீடு பார்க்குது என்ன யாரு பாய்ச்சிட்டு போறாங்க நான் தாலி அறுக்கணுமாப்பா எப்பா நான் தாலி அறுக்கணுமா என்ன பார்த்து போக கூடாதா அதெல்லாம் நான் எப்படிப்பா போகணும் நான் எப்படிப்பா இருக்கணும் எப்பா நான் முக்காடனி அனுமா அழாத பத்மாசி சொல்ல போறியா ராஜா உன்னை எடுத்தது என்று நான் தகனம் செய்து விட்டு உன் மேல வந்து என் உயிரை விட்டுறம்பா நான் கொண்டு போறேன்பா என்ன மன்னித்து விடமா என்ன மன்னித்து என் மகனுக்கு இப்படி திருமணம் நடந்து எதாவது தெரிகிறதா என் மகன் சொர்க்கம் சேர வேண்டும் என்பதற்காக திருமணத்தை செய்து முடித்துவிட்டு என்னை மன்னித்து விடமா இவருடைய மகனை இடிகட்ட சுடுகாடுக்கு சென்று என் மகனை தானம் செய்ய போகிறேன் இது நீதியா இது தர்மமா இது தர்மமா இறந்து விட்ட மகனுக்கு திருமணம் செய்து மகனை நான் கொண்டு போற சுடலுக்கு கொடு என்று கேட்கிறாயி உன்னுடைய மகன் சொர்க்கத்துக்கு போகணும் அதனால இறந்த மகனுக்கு திருமணம் செய்து மகன் போகத்துக்கு போவதற்கு இப்படி பாடுபடுகிறாயி உயிரோடு இருக்கிறத பாவி நினைச்சு பாருங்கயா எனக்குன்னு யாரு இருக்காங்க யாரு வந்து கேட்க போறாங்க என் மகனை நான் கொண்டு போற சுடலுக்கு விடு என்று கேட்கிறாயே ஐயா நேற்று வரை அவர் உன்னுடைய மகன் அவர் எப்போது என் கழுத்திலே மாலை சூடி மகனை சூடி வரும் அனுப்பிக் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது என்னுடைய கணவர் அவர் எரிப்பதோ அவரை புதைப்பதோ அவரை தகனம் செய்தோ அதற்குரியவர் நான் என் கணவரை தகனம் செய்திருக்கிறேன் நீங்க யாரும் தொடர்ந்து போயிட்டு பத்மாவதி பெண் என்றால் நீ அல்லவா பெண் கற்புக்கரசு வர்க்கத்தில் பிறந்தவள் இறந்த பெணமாக இருந்தாலும் தொட்டு தாயை கட்டிய பிறகு அவனை எரிப்பதோ புதைப்பதோ உன்னை சென்று உரைக்கின்றாயம்மா உன் விரும்படி செய்யமா நான் வரமா போயிட்டு வரேன்
கிடைக்கும் மாளிகையில் ஏற்றி வந்தைகள் தலைவள் விட்டு விட்டு செல்டானம்மா வேறுபட்டு நின்றேனம்மா நான் வேறுபட்டு நின்றேனம்மா. தீர்க்க சுமங்கலி பவனே என்ன சுவாமி? பெண்ணே, கழுத்திலே திரு மாங்கல்யம் இருக்கின்றது, தலையிலே பூவும் நெற்றியிலே பொட்டும் இருக்கின்றாய். நீயும் கணவனும் தீர்க்காயில் நல்ல முறையில் வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெத்தியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது. அதனால் தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தினேன். உண்மைதான் சுவாமி, ஒரு கணவனும் மனைவி சேர்ந்து வாழ பெண்ணை தானே அப்படி சொல்வார்கள். ஆமாம். சுவாமி, நீங்க தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தி விட்டீர்கள். ஆமா. ஆனால் என் கணவனை இருந்து கிடக்கிறார். அப்படி என்றால் நான் வாழ்த்தியது பெண்ணே, உன் கழுத்திலே திருமாங்கலத்தை பார்த்ததும் காலில் நீ விழுந்ததால் தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தி விட்டேன். சரி, நான் வாழ்த்திவிட்டேன். இருந்தாலும் இறந்து விட்டான் உன் கணவன். நான் சென்று வருகிறேன். சுவாமி, ஒரு கணவன் ஒரு பெண் தீர்க்க சுமங்கலி வாழ முடியுமா? முடியாதுதான். தேர்வழி அப்படி வாழ்க்கலாமா? பார்த்த கூடாது. உன் வார்த்தை வீண் போகக்கூடாது சுவாமி. என் வார்த்தை இந்த பாரநிலை வீண் போகக்கூடாது. என் கணவர் உயிரோடு ஏற்றுக்கொள். உனது கணவர் உயிரை நான் தர முடியுமா? ஆமா, என்னால முடியாது. முடியாதுன்னா உன் பின்தொடர்ந்து நான் வருவேன். என்ன இது? நான் யார்? முற்றம் துறந்த நாரத மகாமுனிவர். என்னுடனே ஒரு பெண் தொடர்ந்து வந்தால் என்னை பார்த்து ஏளனமாக ஏசுவார்கள். அப்படி என்றால் உனது கணவனின் உயிர் மீண்டும் வர வேண்டும். அதற்கு என்னால் முடியாது. வைவசுத பட்டினத்தை ஆளக்கூடிய யமதர்மன் வந்தால் மட்டுமே முடியும். வைவசுத பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன் வந்தால் என் கணவர் உயிர் வருமா? உண்மைதான். அவர் யாரு, அவர் எங்க இருக்கிறாரு, நான் எப்படி பார்க்க முடியும்? நீ பார்க்க வேண்டாம், இங்கேயே நீ இரு. அங்கு சென்று யமதர்மனை நான் இங்கு அழைத்து வருகிறேன். ஆமா, வந்தால் உயிர் வரும் கண்டிப்பாக. புறப்படு. என் கணவருக்கு உயிர் வருமா? எல்லோரும் வாழ்த்துறார்கள், அவர் வார்த்தை பறித்து விட்டதா? நீ மண்டிலே மறைந்து விட்டாய், வேதனை அழுது கொண்டிருந்தேனே. ஆனால் உனக்கு உயிர் வரும் என்று கூறிவிட்டு போகிறாரே. சரி, அவர் வரட்டும், வந்தால் உயிரோடு பார்க்கிறேன் சுவாமி.